ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாள் காலவேளையிலும் கூட ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு 2 பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிங்க. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கேரோபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பரலோக தேவனே உம்மை பாடி துதிக்க வந்திருக்கிறோம் என்கிற பாடலை உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போறோம். கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். ஜீசஸ். கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மாமிச கண்களை மூடிக்கொண்டு அந்த ஆவியின் கண்களை திறந்து கொண்டு நம்மளுடைய கேரோபின் சேராபின்களை பாடி ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். அவர் நம்ம ஓய்வின்றி நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை பாடி ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகளை கைகளை தட்டி பாடி ஆராதிப்போம். எல்லாரும் கைகளை தட்டி சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றிட, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. ஒரு விசை கூட கேரோபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. சேரோபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றிதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகிறதே, ஆலயத்திலே உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகிறதே, ஆலயத்திலே உந்தன் மகிமை அலையலையாய் அசைகிறதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே, துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமும் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி, வானமும் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. சகலமும் படைத்த என் தேவா, நீ சத்திய தேவன் நீரே. சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. நீ
பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. கைகளை தட்டி இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. தேவனின் சேராவின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றிட பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. உந்தன் வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. உந்தன் வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. உந்தன் வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக. கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் ஆண்டவர் சமூகத்திலே பாடி துதிங்க. ஓ ராகாதானா கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே நீதான் பரிசுத்தர், நீதான் பிதா, நீதான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீர் ஐயா. உம்மை பாடி ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். எங்களை உங்களுடைய மகிமையா பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புங்க. நினைக்கிற பிள்ளை கைகளை தட்டி ஓ ராதாரி பானாதா. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜா. ஓ ராகாதாரானா கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே ஆண்டவரே எங்களோடு கூட இடைபெடுவீராக. பூமியிலே அனைத்தையும் மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறீர் ஆண்டவரே. பூமியிலே ஆண்டவரே உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆலயத்திலே உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய மகிமையினாலே உம்முடைய கனத்தினாலே எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிற தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு வருவதாக. கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே ஓ ராகாதாரி பானாதா ஓ ரானாரி பானா கைகளை தட்டி நீர் கேரோபின் சேராவின் தேவனாயிருக்கிறீர். நீ ஓய்வின்றி போற்றுகிற தேவனாயிருக்கிறீரையா. ஆண்டவரே நீ பூர்வீக தேவன் அல்ல ஆண்டவரே. மனுஷனால் தேடப்படுகிற தேவன் அல்ல ஆண்டவர். உலகத்தின் அண்டா சராசாரங்களையும் பூமியில் இருக்கிற எல்லா சிற்சிகளையும் படைத்த தேவன் ஆண்டவரை உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க என் தேவாதி தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் இரக்கத்திற்காய் கடைசியாய் கைகளை தட்டி ஓ ராகாரி பானா. ஓ நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. உந்தன் வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஓ ராகாதானா பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகிறதே. ஆலயத்திலே உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகிறதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகிறதே. ஆலயத்திலே உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகிறதே.
துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 உம்மை பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. உந்தன் வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. உந்தன் வானம் பூமியுள்ள யாவோ உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை காண்கிற தேவனே, உம்மை விசாரிக்கிற தேவனே, எங்கள் நல்மேய்ப்பனாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிற 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 துதிக்கிறமையா. ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் பரலோக ராஜா, நீ நித்திய பிதா, நீ சமாதானத்தின் தேவன். ஆண்டவரே நீ நித்திய பிதாவா இருக்கிறீர் ஐயா. உம்மை துதிக்கிற துதிக்கிற நினைக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி அந்நிய வாசேலே ஓ ராகதா ராமானா ரிவலவோ சபதர வர வர வரவா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆண்டவரே போல ஒரு நாமம், அவரை ஆராதிக்கப்படுகிற நாமம் உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர் துதிக்கு பாத்திரத்தக்க தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அவரை நம்புகிற பிள்ளைகள் அவமானம் அடைவதில்லை. அவன் நம்ம அப்பாவாய் இருக்கிறார், நாம் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் ஒன்றுக்கும் அவமானப்படவில்லை, தேவையில்லை. கைகளை உயர்த்தியே அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஊரா காத்தான மனமோ கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுங்க, நீரே நான் பாவாய் இருக்கிறேன், நான் உன் பிள்ளையாய் இருக்கிறேன். உரிமையோட கேளுங்க, உரிமையோட கேளுங்க, உரிமையோட கேளுங்க அப்பாவினிடத்துல. உம்மைதான் தான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நானோ உமது பிள்ளையே, அப்பா நானோ உமது பிள்ளை. ஒரு நாளும்
அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி என்னை விடுவிக்கின்றே, இடுக்கண் நீக்கி என்னை விடுவிக்கின்றே. இதுவரை நீ நடத்திடுவே, இறுதி வரை நீ நடத்திடுவே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதுமே, புது ஜீவன் எனக்குள் வந்திடுமே. ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதுமே, புது ஜீவன் எனக்குள் வந்திடுமே. உங்க வார்த்தையினாலே சுகம், உங்க வார்த்தையினாலே பலன், உங்க வார்த்தையினாலே ஜீவன், உங்க வார்த்தையே நீதானையா. உங்க வார்த்தையினாலே சுகம், உங்க வார்த்தையினாலே பலன், உங்க வார்த்தையினாலே ஜீவன், உங்க வார்த்தையே நீதானையா. ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதுமே, புது ஜீவன் எனக்குள் வந்திடுமே. உங்க வார்த்தையினாலே சுகம், சுகம், கைகளை உயர்த்தி. உங்க வார்த்தையினாலே பலன், உங்க வார்த்தையினாலே ஜீவன், உங்க வார்த்தையே நீதானையா. உங்க வார்த்தையினாலே சுகம், உங்க வார்த்தையினாலே பலன், உங்க வார்த்தையினாலே ஜீவன், உங்க வார்த்தையே நீர்தானையா. தலைக்கு மேலாக கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. அவருடைய வார்த்தையினாலே சுகம், அவருடைய வார்த்தையினாலே பலன், அவருடைய வார்த்தையினாலே ஜீவனாய் இருக்கிற பிள்ளைகள் ஜீவனோட கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க, நன்றிகளை செலுத்துங்க. பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை பாடி ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய், இரக்கத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. நீர் கொடுத்துகிற சுகம், பலன், ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் செய்ய போற கிருபைக்காய் நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவர் பேச போற வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மன்னாவாய் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்த கிருபைக்காய் நன்றி. எங்களுக்குள்ள புதிய பலனையும் புதிய அபிஷேகத்தையும் புதிய ஜீவனையும் கொடுத்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ராஜாவுக்கு நன்றி. ஜெபத்தை கேட்ட கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை, கனம், புகழ். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரங்களும் இந்த கிறிஸ்துவ சுவிசேஷ ஐக்கிய சபையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை அநேக ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட எங்களை ஒரு பாத்திரமாக இந்த நாட்கள் கர்த்தர் தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக உங்களையும் இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் பலப்படுத்துவாராக என்று சொல்லி இந்த வாரத்திலும் நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போக போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு பயபக்தியோடு, காரணம் வேத வசனத்தை கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இந்த வாரத்திலும் நல்ல ஆராதனையை கர்த்தர் நமக்கு தந்தார். அதற்கப்புறமாக கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லலாம். யாவரும் நம்முடைய சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. குயவன் வீட்டுக்கு போ. அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார். நன்றாக கவனிங்கள். இந்த வாரத்திலே குயவன் கையிலே ஒரு பாத்திரம் எப்படி உருவாக்கப்படுகிறது, அது குயவனுடைய கரத்தினால் அவருக்கு விருப்பமாக எப்படி அது வணையப்படுகிறது என்பதை இந்த வாரத்திலே நாம் கேட்க போகிறோம். நாம் நன்றாக நமக்கு தெரியும், எரேமியா தீர்க்கதரிசி, அவருக்கு ஆமென் நல்ல ஒரு பேர் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி. தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, அழிந்து போகிறதான உலகத்துக்காக அவர் அதிகமாய் தன்னுடைய கண்ணீரை இந்த பூமியில சிந்தப்பட்ட தீர்க்கதரிசிகளில் ஒருவர் தான் எரேமியா தீர்க்கதரிசி. அவருடைய பெயருடைய அர்த்தம் அல்லது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் அர்த்தம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் நிலைநாட்டுவார் என்பதுதான் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் அர்த்தம் என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். கவனிங்கள், அந்த பேரிலேயே ஒரு விளக்கம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், எரேமியாவுக்கு நல்லா தெரியும், எரேமியா தீர்க்கதரிசிக்கு நிச்சயம் கர்த்தர் நினைத்ததை அவர் நிலைநாட்டுவார். இந்த எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அமை ஸ்தோத்திரம் அவர் தன்னுடைய தீர்க்கதரிசியாக அழைக்கும் போது நீங்க நன்றாக கவனியுங்கள். அவர் ஆண்டவர் சமூகத்திலே அவர் சொல்லுகிறார், எனக்காக யார் இந்த தேசத்திலே வருகிற நாட்களில், கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தீவிரமாய், உண்மையாய், பரிசுத்தமாய், எச்சரிப்போடு பேசுவதற்காக ஒரு தீர்க்கதரிசியை தேடிக்கொண்டிருந்த பொழுது எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைக்கிறார். அவரை அழைக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் சிறு பையன், எனக்கு அமை ஸ்தோத்திரம் இவைகளை எப்படி நான் பிரசங்கிக்க முடியும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி தேவனிடத்தில் சொல்லுகிறார், என் வீட்டில் நான் சின்ன பையன் இருப்பதிலே, என் வீட்டிலே நான் சிறுவனாய் இருக்கிறேன், எப்படி நான் இவைகளை சொல்ல முடியும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியாவே நீ சிறு பையன் என்று சொல்லாதே, அழைப்பு உன்மேல் வந்துவிட்டால், அபிஷேகம் உன்மேல வந்துவிட்டால், அல்லது தேவனுடைய கரம்
நம்மேல வந்து விட்டால் ஆமென், அவைகளுக்கு வயது வித்தியாசம் இல்லை. கர்த்தர் தேசத்திலே பயன்படுத்த ஆமென் தெரிந்தெடுத்த வல்லமை உள்ள பாத்திரமாக கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுத்தார். அப்பொழுது நல்ல கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது சொல்கிற வார்த்தைக்கு வல்லமை இருக்க வேண்டுமானால், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பிரசங்கிக்கிற வார்த்தைக்கு வல்லமை இருக்க வேண்டுமானால், அல்லது உங்கள் வீட்டிலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வல்லமை இருக்க வேண்டுமானால், அல்லது நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் சொல்லும் போது அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்த வேண்டுமானால், அதற்கு முன் உதாரணமாக எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இவருக்கு என்ன நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் எரேமியா தீர்க்கதரிசியுடைய நாவை தொட்டார் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் முதல் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது, இந்த புத்தகம் முழுவதும் வாசிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் கடந்து வரும். அதனால எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நேரம் கிடைக்கும் இடமெல்லாம் நீங்கள் வாசிக்க தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஆமென், நான் சிறு பையன் என்று சொன்னேன், அப்பொழுது என்னுடைய நாவை ஒரு அக்கினி தழலினால் தேவன் தொட்டார் என்று 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க, எந்த தேவனுடைய பிள்ளை நாவை கர்த்தர் தொடுகிறாரோ இந்த கடைசி நாட்களில் உங்க நாவிலே தேவனுடைய வல்லமை இருக்கிறது, உங்கள் நாவிலே தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது, உங்களுடைய நாவிலே தேவன் கொடுத்த அபிஷேகம் இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆமென் தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உங்களுடைய நாவை தேவன் தொட்டிருக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி தன் தீர்க்க தரிசனங்களை தேசத்துக்கு சொல்வதற்கு முன்பதாக எரேமியா தீர்க்கதரிசியுடைய நாவை அக்கினி தழலினால் தேவன் தொட்டபோது அவருடைய நாவுக்குள்ளாக ஒரு புதிய அதிகாரம் கொடுத்தது. ஆமென், ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஞாயிற்றுக்கிழமை என் பிரசங்கத்தின் ஆரம்பத்திலேயே ஏசாயா ஆமென் எரேமியா தீர்க்கதரிசியுடைய நாவை தொட்டதான கர்த்தர் இந்த வாரத்தின் முதல் ஆமென் பிரசங்கத்தின் முதல்லையே உங்கள் நாவை கர்த்தர் தொட விரும்புகிறார். முதல்ல நம்ம வீட்டில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அற்புதம் நடக்கணுமா, அல்லது நீங்கள் கேட்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை நடப்பிக்க வேண்டுமா? முதலாவது நம்முடைய நாவு தேவனுக்கு முக்கியமான ஆயுதமாய் இருக்கிறது. எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க, தீர்க்க தரிசனங்களை உரைக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க என்னுடைய நாவானது தகுதி இல்லாததாய் இருக்கிறது. அப்பொழுது பரலோகத்தில் இருந்து தூதனை அனுப்பி தீ தழலினால் நாவை தொட்டபோது எரேமியா தீர்க்கதரிசி பிரசங்கிக்கிற வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு சென்றது. இந்த வாரத்தில் ஆமென் நம்முடைய நாவு முதலாவது பரிசுத்தப்பட்டிருக்க வேண்டும் தேவ சமூகத்தில். இன்னைக்கு பாருங்க, உலகத்துக்கு வேண்டியவைகள் எல்லாம் பேசிவிட்டு, நாவில தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாம் பேசிவிட்டு சிலர் ஜெபிக்கிறார்கள், சிலர் வேதம் வாசிக்கிறார்கள். நிச்சயமாய் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் எச்சரிக்கிறார், நீ ஜெபிக்கிற ஜெபங்கள், நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனைகள், உங்கள் வீட்டில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னாள். நாவு முதல்ல முக்கியம். ஹalleluya. அதற்கப்புறம் ஆமென் தூதன் நாவை தொட்டு ஆமென் ஸ்தோத்திரம். அதற்கப்புறம் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம் தெரியுமா? பார், பிடுங்கவும், நாட்டவும், கட்டவும், கட்டவிழ்க்கவும் எரேமியா தீர்க்கதரிசிக்கு அதிகாரத்தை கொடுத்தார். எதற்கப்புறம் தெரியுமா? அவருடைய நாவை தீ தழலினால் தேவன் தூதனை கொண்டு தொட்டதற்கு அப்புறமாய் இந்த வாரத்திலே நம் வார்த்தைக்கு வல்லமை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாவானது பரிசுத்தப்பட வேண்டும். நம் ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எட்டப்பட வேண்டுமானால் ஆமென் நம்முடைய நாவானது பரிசுத்தப்பட்டு இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவ சமூகத்தில் போய் பதிலை கொண்டு வர வேண்டுமானால் நம்முடைய நாவானது பரிசுத்தப்பட்டு இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய ஆமென் முகவுரையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். அந்த வார்த்தையின் அர்த்தமே என்ன தெரியுமா? எரேமியா புத்தகத்தின் அர்த்தம் கர்த்தர் நிலைநாட்டுவார், கர்த்தர் உயர்த்துவார் என்பதுதான் அர்த்தம்.
அதற்கப்புறம் எரேமியா தீர்க்கதரிசி சிறைச்சாலை அனுபவித்தார். அப்பொழுதும் கர்த்தருக்கு தெரியும், என் ஊழியத்தை கர்த்தர் நிலைநாட்டுவார், என் கர்த்தர் என் ஊழியத்தை உயர்த்துவார் என்று தீர்க்கதரிசியாயிருக்கிற எரேமியாவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, தன் சொந்த சகோதரர்களால் எரேமியா தள்ளப்பட்டார். தன்னுடைய சொந்த நண்பர்களினால் எரேமியா தள்ளப்பட்டார். ஆமென். தேசத்தில் யாரெல்லாம் எரேமியா நம்பி இருந்தாரோ அவர்களை எல்லாம் எரேமியாவை தள்ளினார்கள். அப்பொழுதுதான் எரேமியா தீர்க்கதரிசிக்கு புரிந்தது, இந்த கடைசி நாட்களிலே எந்த நாவுகளும் நமக்கு உதவி செய்ய இந்த தேசத்தில் வராம போனாலும் நம் நாவை தொட்ட கற்று நாம் பேசுகிற வார்த்தைக்கு வல்லமையை கொடுப்பார் என்பதை எரேமியா தீர்க்கதரிசி அறிந்திருந்தார். இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் முதலாவது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அன்றைக்கு எரேமியாவின் நாவை தொட்ட கர்த்தர் இப்பொழுதே இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் என் நாவை தொடுவீராக, எங்கள் நாவை தொடுவீராக. அதற்கப்புறம் எரேமியா சொல்லுகிறார், தேசத்தை நம்பவில்லை, ஆமென், சகோதரர்களை நம்பவில்லை, நண்பர்களை நம்பவில்லை, தாய் தகப்பனை நம்பவில்லை, தேசத்தில் யாரையும் நம்பவில்லை. என் நாவை தொட்ட நன்னமே தேவனை நம்பி புறப்படுகிறேன். அவர் என் குடும்பத்தை நிலைநாட்டுவார், என் ஊழியத்தை நிலைநாட்டுவார், எங்கள் சபையை நிலைநாட்டுவார். சொல்லுங்க, இந்த நாட்கள் என் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அதே வார்த்தையை இந்த வாரத்திலே உங்களுக்கும் எனக்கும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். சீர்குலைந்து கிடக்கிற குடும்பத்தை தேவன் நிலைநாட்ட போகிறார். ஆமென். உடைந்து கிடக்கிற குடும்பங்களை கர்த்தர் நிலைநாட்ட போகிறார். உடைந்து கிடக்கிற தரிசனங்களை கர்த்தர் நிலைநாட்ட போகிறார். இவைகள் நிலைநாட்டப்பட வேண்டுமானால் நீங்கள் இன்றைக்கு ஒரு குயவனுடைய வீட்டுக்கு சென்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். குயவன் வீட்டுக்கு போன எந்த மண் பாத்திரங்களும், குயவனுடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட எந்த மண் பாத்திரங்களும் இதுவரைக்கும் உபயோகம் இல்லாமல் போனதில்லை. அநேகர் நினைக்கிறாங்க, ஹல்லேலூயா, குயவனுடைய வீட்டுக்கு போகாமலே இந்த உலகத்தில் விளைவுள்ள பாத்திரமாய் மாறிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு வாசிக்க கேட்கலாம். ஒரு முறை கூட 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், உண்டான வார்த்தை, நீ எழுந்து. முதல்ல கர்த்தர் சொல்லுகிறார், நீ முதலாவது உன் சூழ்நிலைகளை விட்டு எழுந்திரு, எழுந்திரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நமது உலகத்தில் வாழ முடியாது. நம்ம வியாதியை பார்த்தா இந்த பூமியில வாழ முடியாது. இருக்கிற கடன் பாரங்களை பார்த்தால் இந்த பூமியில வாழ முடியாது. மாறாக எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சொந்தக்காரர்களை பார்க்காதே, நண்பர்களை பார்க்காதே, ஆமென், சகோதரர்களை பார்க்காதே, நீ எழும்பு, எழும்பு, எழும்பு. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு. அவர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய இடம் எங்கே தெரியுமா? குயவனுடைய வீடு. குயவன் வீட்டுக்கு போ. அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரியப்படுத்துவேன். நல்ல கவனிங்க. இந்த குயவன், அமை ஸ்தோத்திரம், இன்னைக்கு நல்லா நீங்கள் ஆவிக்குரிய சத்தியத்தை ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தால் ஒரு குயவன் எப்படி இருப்பார்? ஒரு குயவன் எப்படி இருப்பார்? ஹல்லேலூயா. குயவனை பார்த்திருப்பீர்கள். குயவன் நல்ல வஸ்திரங்களை தரித்திருக்க மாட்டார். அவர் அழுக்கு வஸ்திரத்தோட தான் இருப்பார். காரணம், அவர் செய்கிற வேலை அப்படிப்பட்ட வேலையா இருக்கிறதுனால் ஒரு குயவனுடைய சரீரம் முழுவதும் அழுக்காக இருக்கும். மாறாக அவன் ஸ்தோத்திரம், ஒரு குயவன் அவன் ஸ்தோத்திரம் மற்றவர்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்ப்பதை விட எப்படியாவது இந்த பாத்திரத்தை செய்ய வேண்டும் என்கிற குறிக்கோளோடு கூட குயவன் பாத்திரத்தை வணைந்து கொண்டிருப்பார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் எரேமியாவுக்கு வார்த்தை உண்டாகி எங்கே போக சொல்லுகிறார்? நீ குயவன் வீட்டுக்கு போ. குயவனுடைய வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு நல்ல கவனிங்க. நீங்கள் கடைகளிலே அல்லது உங்களுக்கு தேவையுள்ள பொருட்கள் நீங்கள் ஒரு கடைகளிலே சென்று நீங்கள் வாங்க சென்றால் நல்ல கவனிங்க. ஒரு கடையில போய் ஒரு பொருளை நீங்க வாங்க போனா அந்த பொருளை அந்த கடையில் இருந்து ஸ்தோத்திரம் அதற்கான விலை கொடுத்து அந்த பொருட்களை நாம் வாங்குகிறோம்.
ஆனால் நீங்கள் வாங்குவதற்கு முன்பதாக, அந்த கடைக்கு அந்த பொருட்கள் வருவதற்கு முன்பதாக அது யாருடைய கரத்திலேயோ அது வணையப்பட்டிருக்கிறது, யாருடைய கரத்திலேயோ அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே உருவாக்கப்படாத குடும்பம், உருவாக்கப்படாத ஊழியம், உருவாக்கப்படாத கணவன், உருவாக்கப்படாத மனைவி, உருவாக்கப்படாத பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே பயனுள்ளவர்களாய் மாற முடியாது என்பதை பரிசுத்த ஆவியானவர் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து கர்த்தர் எச்சரிக்கிறார், கர்த்தர் பேசுகிறார். கவனிங்கள், உருவாக்கப்படாத எந்த பாத்திரமும் அது விலைக்கு கடந்து வருவதில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் பணம் கொடுத்து, ஆமென், விலை கொடுத்து பொருட்களை வாங்குகிறோம். அந்த பொருட்கள் வாங்குவதற்கு முன்பதாக யாருடைய கரத்திலேயோ அந்த பொருட்கள் ஆமென் உருவாக்கப்பட்டிருக்கிறது. யாரோ ஒருவர் அதை வணைந்து இருக்கிறார்கள், யாரோ ஒருவர் அதை அழகுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனால் பொருட்கள் வாங்கும்போது செய்தவர்களை கேட்பதில்லை, யார் இதை வணைந்தார் என்று இதுவரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் அந்த பொருட்களை செய்வதற்கு முன்பதாக அங்கு ஒரு குயவன் தன்னுடைய மாளிகையிலே, குயவன் தன்னுடைய மண் பாத்திரங்கள் செய்கிற இடத்திலே அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட கஷ்டங்கள் தான் இன்னைக்கு பொருட்களாக நம் கரத்திற்கு வருகிறது. இன்னைக்கு ஆமே, இந்த கடைசி நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் சொன்ன வார்த்தையில் இருந்து உங்களுக்கு இந்த ஆமே ஆராதனையிலே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உருவாக்கப்படாத எந்த குடும்பமும் உபயோகம் உள்ளதாய் மாற்றப்பட்டதாய் சரித்திரம் இல்லை. உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு வீட்டிலே கணவன், மனைவி, பிள்ளைகள் இருந்த ஆள் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குயவனுடைய வீட்டுக்கு சென்று இருக்க வேண்டும். யார் அந்த குயவன்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தான் அந்த குயவன். அவர் நல்ல குயவன். அவருக்கு தெரியும் இந்த கடைசி நாட்களிலே ஒரு குடும்பத்தை எப்படி உருவாக்க வேண்டும், உன்னுடைய கணவனை எப்படி உருவாக்க வேண்டும், உன்னுடைய மனைவியை எப்படி உருவாக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும். குயவனுக்கு தெரியும், குயவனுக்கு தெரியும். எத்தனை பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வாழ்க்கையை குயவனுடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறீங்க? இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ குயவன் வீட்டுக்கு புறப்பட்டு போ. 2வது வசனத்தில் அதனுடைய விளக்கத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, வாசிக்கலாம். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, ஆமென். இந்த வாரத்திலே ஆமென் எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ ஜனமே, நீங்கள் நன்றாக கவனியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ குயவன் வீட்டுக்கு போ, அவர் உன்னை வணைந்தெடுக்க ஒரு பாத்திரமாக குயவனை அந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். உடனே நல்ல கவனிங்க, குயவன் ஒரு பாத்திரத்தை முதலாவது செய்வதற்கு முன்பதாக அந்த மண்ணை பூமியில் இருந்து எடுக்கிறார். ஆமென். மண் பாத்திரங்கள் செய்கிறதை பார்த்திருக்கிறவர்களுக்கு தெரியும். பூமியில இருந்து முதலாவது அந்த மண்ணை வேறு பிரிப்பார்கள். என் வேதம் ஆமென் இந்த பூமியை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது? உலகத்துக்கு ஒப்பிடுகிறது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஒரு வேதத்தை அறிந்த பிள்ளை இந்த பூமியில ஆண்டவருக்காக வாழ வேண்டுமானால் முதலாவது இந்த பூமியில் இருந்து, இந்த உலகத்துல இருந்து, பாவத்துல இருந்து, அக்கிரமத்துல இருந்து, உலகத்தின் சிற்றின்பங்கள் இருந்து வேறு பிரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஹalleluya. இன்னைக்கு நல்ல கவனிங்க, அநேகருக்கு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆசை, அநேகருக்கு உயர்வதற்கு ஆசை, எப்படியாவது தேசத்தில் உயர வேண்டும், நல்லதுதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஹalleluya, உயர்வதற்கு முன்பதாக, ஒரு பாத்திரம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக அதை தேவன் மண்ணிலிருந்து வேறு பிரிக்கிறார். ஹalleluya. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. உங்க வீட்டில் ஆமென் முதலாவது நீங்கள் விலை உள்ள பாத்திரமாய் மாற வேண்டுமானால் இந்த வாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக
கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். என்ன வேறு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும்? இன்றைக்கு பாருங்க, உலகத்துடைய அதே காரியங்கள், அதே பாவங்கள், ஆமென், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், ஆமென், இன்னைக்கு குடும்பத்துக்குள் இருப்பதினால் கர்த்தருடைய குடும்பத்தை உயர்த்த முடியவில்லை. அதனால தான் முதலாவது எரேமியாவின் நாவை கர்த்தர் தொட்டார். நாவை தொட்டால் உலகம் சரீரம் முழுவதும், நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுகிறது, நம் சரீரம் முழுவதும் ஆளுகை செய்வதற்கு நாவே காரணமாய் இருக்கிறது. ஹalleluya. இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், நீ குயவன் வீட்டுக்கு புறப்பட்டு போய் அங்கே உன்னை பாத்திரமாய் வணைந்தெடுப்பதற்காய் நீ அங்கே சென்றிருக்க போது, நீ போகும்போது அங்கே ஒரு குயவன் பாத்திரத்தை வணைந்து கொண்டிருப்பான். ஹalleluya. ஒருவேளை குயவன் பாத்திரங்களை வணைங்கிற இடம் பார்ப்பதற்கு அழகில்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அந்த இடம் பார்ப்பதற்கு அந்தஸ்தில், ஆமென், உலகத்தில் அநேக ஜனங்கள் உலகத்தினுடைய ஆடம்பரங்களை பார்க்கிறார்கள், உலகத்தினுடைய, ஆமென், ஸ்தோத்திரம், கவர்ச்சியை பார்க்கிறார்கள். இன்னைக்கு நல்ல கவனிங்க, இன்னைக்கு அநேகர் தேசத்துல, ஆமென், ஸ்தோத்திரம், உயர்த்தப்படாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? கவர்ச்சியை விரும்புகிறோம், உலகத்துடைய, ஆமென், ஸ்தோத்திரம், சிற்றின்பங்களை விரும்புகிறோம். ஆனா குயவனுடைய வீட்டில குயவன் பார்ப்பதற்கு அழகில்லை. இந்த அநேகர் உலகத்துடைய அழகை விரும்புகிறார்கள், உலகத்தின் ஆடம்பரங்களை விரும்புகிறார்கள். நிச்சயமாக சொல்லுங்க, கர்த்தர் உயர்த்த நினைத்தால், தேவனை மாத்திரம் நம்பிக்கொண்டிருந்தால், எரேமியா தீர்க்கதரிசியை உயர்த்தின கர்த்தர் நிச்சயமாக இந்த தேசத்துல உங்களை என்னையும் உயர்த்துவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு முதலிடம் எதுக்கு கொடுக்கிறோம்? பணத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோம், பதவிக்கு முதலிடம் கொடுக்கிறோம், அழகுக்கு முதலிடம் கொடுக்கிறோம், ஆடம்பரத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோம், உலகத்தில் இருக்கிற அத்தனை கவர்ச்சி பொருட்களுக்கும் முதலிடம் கொடுக்கிறோம். ஆனா இவைகள் எல்லாம் நீ முதலிடம் கொடுப்பதற்கு முன்பதாக குயவனை பார், குயவனுடைய வாழ்க்கையை திரும்பி பார். அன்றைக்கு ஒரு குயவன் பாத்திரத்தை வணையாமல் இருந்திருந்தாள், அன்றைக்கு ஒரு குயவன் பாத்திரத்தை செய்யாமல் இருந்திருந்தாள், இன்றைக்கு இந்த கடையில இந்த பொருட்களை நீங்களும் நானும் விலை கொடுத்து வாங்கி இருக்க முடியாது. இதே போலத்தான் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நாம் ஆராதிக்கிற இயேசு கல்வாரி சிலுவையிலே தன் சொந்த இரத்தத்தை அவர் சிந்தாமல் இருந்திருந்தால், இன்றைக்கு நீங்களும் நானும் சுகபோதமாய் வாழ முடியாது, சந்தோஷமாய் வாழ முடியாது. அந்த குயவன் சிந்தின இரத்தமே இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு வாழ்வதற்கு காரணம். ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், மண்ணிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு சொல்லுங்க, ஒரு வேறுபட்ட வாழ்க்கை, உலக ஜனங்கள் வாழ்வதை போல எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. மாறாக, ஆமென், நம் நாவுக்கு ஒரு பரிசுத்தம், வாழ்க்கைக்கு ஒரு பரிசுத்தம். எத்தனை பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை இவைகள் எல்லாம் செய்யாமல் எப்படி கர்த்தர் உயர்த்துவார், எப்படி கர்த்தர் நிலைநாட்டுவார்? கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், குயவன் ஒரு பாத்திரத்தை வணைவதற்கு முன்பதாக அதை மண்ணில் இருந்து வேறு பிரிக்கிறார். இந்த வாரத்தில் உங்க குடும்பம் உயர்த்தப்பட வேண்டுமா, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ஒரு வேறுபட்ட வாழ்க்கை, ஆமென், ஒரு வேறுபட்ட வாழ்க்கை. மற்றவர்கள் வாழ்வதை போல, ஆமென், நாம் வாழ, ஆமென், ஆசைப்பட்டால், மற்றவர்கள் வாழ்வதை போல நீங்கள் நானும் வாழ ஆசைப்பட்டால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் ஒரு குறிக்கப்பட்ட காலங்கள் வரும்போது சமாதானங்கள் எடுத்து போடப்படும். மாறாக இந்த வாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமானால் நீ வேறு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும், வேறு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும், வேறு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹalleluya. முதலாவது குயவன் என்ன செய்வார் தெரியுமா? மண்ணை எடுத்து, ஹalleluya, ஸ்தோத்திரம், அவைகளை, ஆமென், ஸ்தோத்திரம், வேறு பிரித்து, ஆமென், ஆமென், பாத்திரத்தை செய்ய ஆரம்பிப்பார். இந்த வாரத்தில் குயவன் கைக்கு நீங்க வரணும்னா நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். உலகத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். 3வது வசனம் சொல்லுகிறது, 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு உடனே சொல்லுகிறார், அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குயவன் வீட்டுக்கு போனேன்.
இதோ அவன் திரிகையினாலே அவருடைய கிரியையினாலே வணைந்து கொண்டிருந்தான். வணைந்து கொண்டிருந்தார் அவருடைய கிரியையினால். குயவன் கைக்கு மண்ணு போயிட்டா அந்த மண்ணை என்ன செய்வார் தெரியுமா? அது ஒருவேளை உலகத்துடைய வெயில்ல காஞ்சு போய் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. சிலர் நினைப்பாங்க, ஏன் குயவன் மண்ணை மிதிக்க வேண்டும்? அல்லேலூயா, ஆமென். எதற்காக குயவன் மண்ணை மிதிக்க வேண்டும்? நல்ல கவனிங்க. குயவன் அவன் மண்ணை மிதிப்பதற்கான காரணம், அல்லது அந்த மண்ணை குலைப்பதற்கான காரணம், அல்லது அந்த மண்ணை பிசைவதற்கான காரணம் எதற்கு தெரியுமா? அது இந்த உலகத்தோடு உலகமாய் ஒட்டி இருந்து வெயிலை காய்ந்து போய் குயவனுடைய கரத்துக்கு பாத்திரமாய் உருவாக அது ஆமென் ஆமென் தகுதி இல்லாமல் இருக்கிறதுனால் ஆமென் ஸ்தோத்திரம். நன்றாக கவனிங்கள். அதை பிசைய ஆரம்பிக்கிறார், அதை வணைய ஆரம்பிக்கிறார். தேவனுடைய கரத்துல எந்த ஒரு மண்ணானது தேவனுடைய கரத்துல கிரியைகளுக்கு உருவாக்கப்பட பிசைவதற்கும் குலைப்பதற்கும் விட்டு கொடுக்கிறதோ அந்த குடும்பத்தை கத்த உயர்த்துவா. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, குயவன் கைக்கு போன உடனே ஒரு உயர்வை பாத்திரணும், குயவனுடைய கரத்துக்கு போன உடனே ஒரு நன்மையை பாத்திரணும், குயவனுடைய கருத்துக்கு போன உடனே ஒரு ஆசீர்வாதத்தை பாத்திரணும். குயவன் கருத்துக்கு போனவன் இல்லங்க. நிச்சயமாய் குயவன் நம்மை ஸ்தோத்திரம் நம்மளை குலைப்பதற்கு, நம்மளை பிசைவதற்கு ஆமென் என்ன காரணம் தெரியுமா? நம்மளை அழிப்பதற்கல்ல, நம்மை உருவாக்குவதற்கு. இப்பொழுது 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இப்ப நான் அனுபவிக்கிற பாடுகள் என்னை இல்லாமல் ஆப்பதற்கு அல்ல. ஹalleluya. இருக்க இடத்துல 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த பிரயாசங்கள், இப்ப நம்ம அனுபவிக்கிற நிந்தனைகள் நம்மளை அழிப்பதற்கல்ல, நம்மளை உருவாக்குவதற்கு. இப்ப இருக்க இடத்துல 2 கரங்களை உயர்த்துவீங்களா? இப்ப நாங்கள் எங்கள் குடும்பங்களும், நாங்கள் எங்கள் பிள்ளைகளும், நாங்கள் எங்கள் சபைகளும், நாங்கள் எங்கள் ஊழியங்களும் ஆமென் இந்த தேசத்தில் அனுபவிக்கிற இந்த பாடுகள் எங்களை அடிப்பதற்கல்ல, எங்களை நிலைநாட்டுவதற்கு, எங்களை உயர்த்துவதற்கு நம்பிக்கை இருந்தா 2 கைகளை தட்டி சொல்லுங்க, நான் குயவனுடைய கரத்தில் இருப்பது வரைக்கும் இந்த உலகத்தில் என் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். ஹalleluya. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த இடத்துல வேர்பிரிக்கிறார், மண்ணிலிருந்து வேர்பிரிக்கிறார். இரண்டாவதாக குயவன் என்ன செய்கிறார்? அந்த மண்ணை பிசைகிறார், அதை குலைக்கிறார், அந்த கடின தன்மையை லகுவாய் மாற்றுகிறார். முதல்ல நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர்ட்ட வந்துட்டா முதல்ல கடினமாய் இருக்கிற உங்க இருதயத்தை அவர் லகுவா மாத்திட்டு தான் உங்களை ஆசீர்வதிப்பார். பழைய சுபாவங்கள், பழைய கோபங்கள், பழைய ஆமென் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை வைத்துவிட்டு தேவனால் உங்களை உயர்த்த முடியாது. இன்றைக்கு பாருங்க, நம்ம அறியாமல் ஆமென் ஸ்தோத்திரம் பழைய சுபாவங்கள் நம்மளில் எழும்பி வருகிறது. முதல்ல கடினமாய் இருக்கிற இருதயம், கடினமாய் இருக்கிற வாழ்க்கை லகுவாய் மாற்றப்பட்டதற்கு அப்புறமே அந்த பாத்திரம் தேவனால் உருவாக்கப்படும். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே கடினமாய் இருக்கிற வாழ்க்கையை லகுவாய் மாற்றுங்க ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, கல்லானவன் இருதயத்தை அவர் சதையாய் மாற்றுகிற தேவன். இந்த வாரத்தில் ஆமென் கடினமாய் இருக்கிற உங்க கணவனுடைய இருதயம், கடினமாய் இருக்கிற உங்கள் மனைவியின் இருதயம், கடினமாய் இருக்கிற உங்கள் பிள்ளைகளின் இருதயத்தை கர்த்தர் இந்த வாரத்தில் லகுவாய் மாற்ற வேண்டுமானால் நீங்க எத்தனை பிரயாசங்கள் எடுத்தாலும் அத்தனையும் வீணாகிவிடும். மாறாக குயவனுடைய கரத்தில் உங்கள் கணவனை விட்டு கொடுங்கள், குயவனுடைய கரத்துல உங்கள் மனைவியை விட்டு கொடுங்கள். ஆமென். குயவனுடைய கரத்துல உங்கள் பிள்ளைகளை விட்டு கொடுங்கள். அவர் கடினமான மண்ணையும் கடினமான இருதயத்தையும் அவர் ஆமென் ஸ்தோத்திரம் லகுவாய் மாற்றுவார். அவர் லகுவாய் மாற்றினதுக்கு அப்புறம் குயவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அதை லகுவாய் ஆக்கினதற்கு அப்புறமாய் அதை எடுத்து பாத்திரம் செய்கிற செக்கில் வைத்து, பாத்திரம் செய்கிற ஆமென் ஸ்தோத்திரம் கருவியில் வைத்து அதை சுத்த விட ஆரம்பிக்கிறார். பாத்திரம் செய்கிறவர்கள் பாத்திரம் செய்கிறதை பார்த்தவர்களுக்கு தெரியும். குயவன் ஒரு பாத்திரத்தை வணைவதை பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த பாத்திரத்தை அவர் சுத்த விடுகிறார். எதற்கு தெரியுமா? அந்த பாத்திரம் சுத்த சுத்த அது நல்ல ஒரு பாத்திரமாய்
குயவனுடைய கரத்தில் உருவாக்கி கொண்டிருக்கும். ஆமே, அந்த பாத்திரத்தை சுத்த விட்டு விட்டு குயவன் என்ன செய்வார் தெரியுமா? தன்னுடைய 2 கரத்திலும் தண்ணீரை எடுத்து சுத்தி கொண்டிருக்கிற அந்த பாத்திரத்தை நனைத்து கொண்டிருப்பார். இப்ப சொல்லுங்க, 3வது ப்ராசஸ்க்கு வந்துட்டோம், வேறு பிரிக்கப்பட்டுட்டோம், லெகுவாய் மாற்றப்பட்டுட்டோம். 3வதாக ஆண்டவர் சொல்லுகிறார், இதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் என்கிற தண்ணீரை எங்கள் மேல் தெளித்து விட்டார். இதற்கு அப்புறம் நான் பாத்திரமாய் வரப்போகிறேன், இந்த உலகத்திலே பயன்பட போகிறேன். 2020 முடிவதற்குள்ளாய் யாமே எந்த பாத்திரம் குயவனுடைய கரத்திலே கெட்டு போனதோ. அல்லேலூயா. இந்த வாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆவியில உணர்கிறேன், நீங்களும் நானும் பயன்பட போகிற நாட்கள் வந்திருக்கிறது. நீங்களும் நானும் உபயோகப்படுத்த போகிற நாட்கள் வந்திருக்கிறது. Thank you Jesus. 2 கரங்களை உயர்த்தி நல்ல குயவனுக்கு நன்றி சொல்லுங்க. என் பாத்திரத்தை ஆமே என்னை மண்ணிலிருந்து வேறு பிரித்ததற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, என்னுடைய கடின தன்மையான சுபாவங்களை லெகுவாய் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறேன். கடைசியாக குயவன் சொல்லுகிறார், ஹalleluya. குயவன் சொல்லுகிறார், ஆமென், அதை கருவியில் வைத்து அந்த செக்கில் வைத்து அவர் சுத்த விட்டு தண்ணீரை எடுத்து நனைக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். சொல்லுங்க, இந்த 2020 முடிவதற்குள்ளாய் என் குடும்பம் சுத்தி கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கை சுத்தி கொண்டிருக்கிறது, என் தரிசனம் சுத்தி கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்பு என் குயவன் என்னை வெளியில் எடுக்கும் போது சாதாரணமாக இல்லை, ஒரு அசாதாரணமான பாத்திரமாய் என் கர்த்தர் கையில் எடுக்க போகிறா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் வேர் பிரிக்கப்பட்டவர்கள், நாங்கள் வேர் பிரிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நாங்கள் வேர் பிரிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, ஒரு பாத்திரம் வணைவதற்கு 3 விதமான ப்ராசஸை நாங்கள் கடந்திருக்க வேண்டும். என்னைக்கு எரேமியாவை நாவை தொட்டு அதிகாரத்தை கொடுத்தாரோ அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியாவே, நீ புறப்பட்டு குயவன் வீட்டுக்கு போ. அங்கே குயவன் உன்னை மண்ணிலிருந்து வேறு பிரிப்பார், உலகத்தை விட்டு வேறு பிரிப்பார், பாவத்தை விட்டு வேறு பிரிப்பார். ஹalleluya. நாவு பரிசுத்தமாய் இருந்தா தான் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படும். நாவில உண்மை இருந்தா தான் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படும். இன்னைக்கு உண்மை இல்லை, ஆமென், நாவில உண்மை இல்லை. அதனால தான் ஆசீர்வாதத்துக்கு அந்நியராய் இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு சொல்லுங்க, என் நாவை கர்த்தர் தொட்டா அது சாதாரணமா இல்ல, அக்கினியினால் தொட்டு இருக்கிறார், அக்கினியினால் தொட்டு இருக்கிறார், அக்கினியினால் தொட்டு இருக்கிறார். அதற்கப்புறம் ஹalleluya, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், குயவனுடைய கரத்துல அந்த பாத்திரம் கெட்டு போயிட்டு. இன்னைக்கு நல்ல கவனிங்க, கெட்டு போன பாத்திரத்தை இதுவரை யாரு திரும்ப உருவாக்கின சரித்திரம் இல்லை. உடைந்த பொருட்களை மறுபடி யாரு சரிபடுத்தி அவைகளை விலைக்கு கொண்டு வைத்ததில்லை. ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நீங்கள் நான் கெட்டு போயிருந்தோம், நீங்கள் நான் யாருக்கு வேண்டாதவங்களாய் இருந்தோம், மற்றவர்களாய் மதிக்கப்படாமல் இருந்தோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால், அவர் கல்வாரி சிலுவையில நமக்காக சிந்தின இரத்தத்தினால் கெட்டு போன பாத்திரத்தை, வேண்டாத பாத்திரத்தை உருவாக்கி 2020 பயன்படுத்த என் கர்த்தர் இப்பொழுதே குயவனுடைய கரத்திலே நம்மளை வணைந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? கண்களை மூடி ஹalleluya, கரங்களை உயர்த்தி முடிக்க போகிறோம். யாவர் கண்களை மூடலாம். இந்த வாரத்தில் எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி இருக்கிறார்? எத்தனை குடும்பங்களோட ஆண்டவர் பேசி இருக்கிறார்? எத்தனை பிள்ளைகளோட ஆண்டவர் பேசி இருக்கிறார்? இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் நாங்கள் குயவனுடைய கரத்துக்கு வரப்போகிறோம். இனி இந்த உலகத்துக்கு சேஃப்டி இல்லை, இந்த உலகத்துல பாதுகாப்பு இல்லை. ஆண்டவரே, இந்த உலகத்துல இனி யாரும் உருவாக்காம எங்களை உருவாக்க முன் வர மாட்டார்கள். ஆனா இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மறுபடியும் உனக்கு வாழ்க்கை இருக்கிறது, உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்ட போகிறார், நீ வாழ்க்கையை நிலைநாட்ட போகிறார். அதற்கு ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை மறுபடியும் கட்ட வேண்டுமானால், நிலைநாட்ட வேண்டுமானால் குயவன் வீட்டுக்கு கடந்து செல்லுங்கள். குயவன் வீட்டில் என்ன நடக்கும்? கர்த்தர் உலகத்தை விட்டு வேறு பிரிப்பார். இரண்டாவது, ஹalleluya, அந்த மண்ணை குலைக்க ஆரம்பிப்பார், அதை பிசைய ஆரம்பிப்பார். கடினமான சுபாவங்கள், கடினமான எண்ணங்கள், கடினமான சுபாவங்களை லெகுவாய் மாற்றுவார். மூன்றாவதாக, தண்ணீரினால் நனைத்து
நல்ல ஒரு பாத்திரமாய் வெளியெடுப்பார். இந்த 3 காரியத்துக்குள் உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. கண்களை மூடலாம், ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது. அவர் எழும்பி குயவன் வீட்டுக்கு போனார். அதற்கு முன்பதாக எரேமியாவின் புஸ்தகத்தின் அர்த்தம் கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் நிலைநாட்டுவார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த வாரத்தில் ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அநேக குடும்பங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்றைக்கும் உயர்த்தப்படாமல் இருக்க காரணம் வேர் விரிக்கப்படவில்லை. குயவனுடைய கரத்திலே கடினமான இருதயங்கள் லகுவாக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவி என்கிற தண்ணீரினால் நனைக்கப்படவில்லை. இது மூன்றும் செய்யும் போது எங்கள் குடும்பத்தை உயர்த்துகிறவராய் இருக்கிறேன். இந்த வாரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களை என் கர்த்தர் உயர்த்துவீராக, பிள்ளைகளை உயர்த்துவீராக, வாழ்க்கையை உயர்த்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என் கர்த்தர் இந்த வாரத்தில் எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே, எரேமியா தீர்க்கதரிசியை உயர்த்தின கர்த்தர் உடைய பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் இப்படி நல்ல ஒரு ஆராதனையை, நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு தந்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் நீரே பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சகல துதி, சகல கனம், சகல மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவை. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த ஆராதனையின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்கள் குடும்பங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.